எம்ஐ தன்னோட ஃப்ளாக்ஷிப்பான எம்ஐ 10 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனு சாம்சங் S20க்கு காம்படேட்டிவாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், பட் அதை விட ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஐ 10ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இது நிஜமாலுமே சாம்சங்க்கு ஒரு காம்படேட்டிவான ஃபோனா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். ஸோ எம்ஐ ஃபோனு எம்ஐ 10 நிஜமாலுமே S20க்கு காம்படேட்டிவான ஃபோனா இல்லை பேப்பரில் மட்டும்தான் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எம்ஐ 10ஓட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது 6.67 இன்ச்சஸுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேங்க, E3 கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேஷியோவை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேஷியோ அப்படின்னாக்க ஒரு செகண்டுக்கு உங்களோட ஸ்க்ரீனு 90 தடவை ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ சூப்பராக இருக்க போது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதோட E3 கர்வ் டிஸ்பிளே அப்படின்றது உங்களோட ஃபோனு சாம்சங் எட்ஜ் ஃபோன்ஸ் மாதிரி அழகாக கர்வாக இருக்கும். அண்ட் இது உங்களோட ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு கார்ஜியஸான லுக்கை கொடுக்க போகுது. எம்ஐ 10ஓட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 92% இருக்குது. அண்ட் இதோட கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோன் உங்களுக்கு சுத்தமாக பெசல் இல்லாத மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான லுக்கில் இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட பிளாட்ஃபார்ம் பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனு ஸ்னாப்டிராகனோட 865 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர். அண்ட் இது 5G மோடம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதாவது உங்களோட ஃபோன் இது இந்த எம்ஐ 10 ஃபோன் அப்படின்றது 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோன். அண்ட் இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இது 7nm சிப்செட். அதாவது 11nm சிப்செட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 7nm சிப்செட்டில் உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் பின்னாடி நிறைய வருது, அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபோனோட மெமரி வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 8GB அப்படின்றது இதோட RAM வேரியண்டா இருக்க போகுது. அண்ட் இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 128GB அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 256GB அப்படின்ட்டு ரெண்டு மெமரி வேரியன்ட் வருது. அண்ட் இந்த RAM வந்து DDR5 சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதாவது DDR5 RAM வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா UFS 3.0 ஃபைல் சிஸ்டம். ஸோ இதுல 7nm சிப்செட் வச்சிருக்காங்க, UFS 3.0 வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, DDR5 அப்படின்ற RAM செட்டப் இருக்கு. ஸோ உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே லேட்டஸ்ட், மார்க்கெட்ல ரொம்பவே லேட்டஸ்டான டெக்னாலஜியை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் ஃபோனோட கேமரா. ஸோ S20ல யூஸ் பண்ணியிருக்கிற 108 மெகாபிக்சல் கேமரா இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஃபோனையும் கம்பேர் பண்ணிட்டு பார்ப்போம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னாக்க 13 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வச்சிருக்காங்க. இது 128 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கு ஒரு மேக்ரோ லென்ஸும் இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கு உங்களுக்கு டெப்த் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ஃபீச்சர்ஸை லோட் பண்ணியிருக்காங்க. லைக் 8Kல உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷனில் உங்களால் 120 ஃப்ரேம்ஸில் 180pல உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, நைட் மோட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 மெகாபிக்சலுக்கு ஒரு மைக்ரோ டாட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனோட டிஸ்பிளேல முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோ டாட்ல இந்த கேமரா 20 மெகாபிக்சல் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபோனில் அந்த டாட் இருக்கிறது, அந்த கேமரா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அண்ட் 20 மெகாபிக்சல் கேமரா சூப்பரான செல்ஃபி எடுக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கும். ஸோ ஃபோனோட பேட்டரி அண்ட் அதர் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபோனில் 4780 4780 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 30 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இந்த ஃபோனு ஒயர்லெஸ்லையும் சரி ஒயர்லையும் சரி 30 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, 10 வாட்ஸுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் சார்ஜிங்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ண ஃபோனை இந்த ஃபோனோட பேக் சைடில் வச்சிங்கன்னா 10 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும். ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி உங்களுக்கு இன்னொரு ஃபோனுக்கு பவர் சப்ளையாகவும் யூஸ் ஆகும். இந்த ஃபோனு கிரீன் கிரே அப்படின்ட்டு ரெண்டு கலர் வேரியண்ட்ல வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட்கோர் கேமர்ஸாக இருக்கட்டும் இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோனில் ஒரு சூப்பரான கூலிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் 2.0 வேப்பர் சேம்பர் ப்ளஸ் 6 ஸ்டாக் கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனு ரொம்ப ஹார்ட்கோர் கேமர்ஸு, PUBG போன்ற கேம்ஸ்லாம் நீங்கள்
மணிக்கணக்கில் விளாண்டிங்கன்னா உங்களோட ஃபோனோட ஓவர் ஹீட்டிங்கை இந்த டெக்னாலஜி வச்சு நிறையவே மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு சூப்பரான டெக்னாலஜி, இது வரவேற்கக்கூடியது. அண்ட் சாம்சங்கில் இந்த மாதிரியான வேப்பர் சேம்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸு, இது எவ்வளோ ஓவர் ஹீட்டிங் அப்படின்றத நம்ம ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் எம்ஐ உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் ஃபோனு, அதாவது இந்த எம்ஐ 10 அப்படின்றது உங்களுக்கு 25% பெர்ஃபார்மன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 25% உங்களுக்கு லெஸ்ஸாக பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ், எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 7nm சிப்செட் இருக்குது. ஸோ இது ரொம்பவே பவர் கம்மியாக தான் யூஸ் பண்ணும். அண்ட் AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே மினிமலாக தான் பவரை கன்சியூம் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் இருக்கிற 865+ சிப்செட், இதோட UFS 3.0 ஃபைல் சிஸ்டம் அண்ட் DDR5 ரேமு, இது எல்லாம் தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.